ஒரு ஊர்ல இருந்து கிளம்புற வழிப்போக்கன் ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்போ அந்த கிராமத்தோட எல்லையில பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் இந்த கிராமத்துல குடியேறலான்னு இருக்கேன். இங்க இருக்கிற மக்கள்லாம் எப்படி அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்றாரு, சரி நீ இதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இருந்தல, அவங்க எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லு அப்படின்றாரு. ஐயையோ, அவனுங்களா எல்லாமே சுயநலவாதிங்க தாத்தா, சும்மா பொறாம பூச்சவனுங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாங்க, அதனாலே அந்த ஊர் விட்டு வந்துட்டேன் அப்படின்றான். அப்படியே அந்த தாத்தா வந்து அப்படியே வருத்தத்தோட அப்படியே தலை கீழே குஞ்சு சொல்றாரு, தம்பி நீ சொல்ற ஆளுங்க மாதிரி தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களும், இங்க இருக்கிறவங்களும் அதே மோசமானவங்க தான், சுயநலவாதிங்க தான். சோ நீ அதனால வந்து இந்த ஊர்ல தங்காத, வேற ஊருக்கு போயிட, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அமைச்சிடறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொருத்தன் வரான். வந்துட்டு அந்த தாத்தா கிட்ட கேக்குறான், ஐயா நான் இந்த ஊர்ல தங்கலான்னு இருக்கேன், இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி அப்படின்னு கேக்குறான். அதே போல அந்த தாத்தாவும் அதே கேள்வி கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி இந்த அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அதை சொல்லு அப்படின்ட்டுன்னு. ஆனா இவங்க வந்து என்ன சொல்லலாம், ஐயா அவங்க எல்லாம் வந்து தங்கமான மனுஷங்க, ரொம்ப அன்பு பாசமும் கொண்டவங்க, எப்போ ஹெல்ப் கேட்டாலும் நம்மளுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா என்ன பண்றது, என்னோட தொழில் காரணமா தான் நான் இந்த ஊருக்கு வரேன், சோ அதனால தான் கேக்குறேன் அப்படின்றான். அப்படியே அவன் தாத்தா அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, தம்பி நீ தைரியமா தங்கலாம், இங்க இருக்கிறவங்க எல்லாமே அன்பு பாசம் எல்லாமே இருக்கிறவங்க, நீங்க என்ன உதவி கேட்டாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ தங்கத்துக்கு சரியான ஊர் இதுதான், போய் தங்குப்பா அப்படின்றாரு. இதை கவனிச்சிட்டு இருக்கிற அந்த ஊருக்கார் வந்து அந்த தாத்தா கேட்கிறாரு, என்ன தாத்தா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுன்னு. இல்லப்பா, இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி, நம்ம மனசு ஒருத்தங்களை எப்படி பாக்குறோமோ அதை மாதிரிதான் நமக்கு தெரிவாங்க, அந்த மாதிரிதான் அந்த பையனுக்கு அப்படி தெரியுது, இந்த பையனுக்கு எப்படி தெரியுது அப்படின்றாரு. சோ இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எண்ணமும் குணமும் தூய்மையா இருந்தா நம்ம செல்ற இடம், அதாவது நம்ம போற இடம் எல்லாமே நம்மளுக்கு நல்ல மனுஷனாகவும் நல்ல நிலைமை நம்ம அடைய முடியும். நம்ம மனசு வந்து தப்பா வச்சுன்னு எங்க போனோம்னாலும் நம்மளுக்கு அது வந்து சோகமா தான் முடியும். இத பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும்